கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. Who is Pavan Kalyan? என்ன சினிமாவில் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் படிக்கிறியா நீ? சனாதனத்துக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம். தமிழ்நாட்டில் ஒரு இளம் அரசியல்வாதி இருக்கிறாரு. ஒரு தனி மனுஷன் ஒரு சினிமா நடிகன் 15 நாள் விரதம் இருந்து இவன் போய் தண்ணி ஊற்றி கழுவுனா திருப்பதி பெருமாள் கோயில் சுத்தமாயிரும் சொன்னா பெருமாளை கேவலப்படுத்துற மாதிரி இல்லது. நீ விரதம் இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் கழுவுனா பெருமாள் எப்படி சுத்தமாயிருவாரு? எனக்கு புரியல. சரி, லட்டுக்கே வருவோம். பவன் கல்யாண் வீட்டில் வந்து சாமி விளக்குல தான் சிகரெட் பற்ற வைப்பாங்கன்னு போய் ரோஜா மேல கேஸ் போடுங்க. நீங்க ஒரு நடிகர், அவங்க ஒரு நடிகர், உங்க 2 பேத்துக்கு தான் என்ன வசனம்னு தெரியும். அந்த குழந்தைக்கு 5 வயசு 6 வயசு ஆகும்போது தான் போய் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றாரு. அப்புறம் ஒரு குழந்தை பிறகுது. இது எந்த சனாதனம் சொல்லி கொடுத்தது? சரி, 3வது திருமணம் பண்றீங்க. இப்ப தலையில பிறந்தோம், தோல்ல பிறந்தான், காலில் பிறந்தான், தொடையில பிறந்தான்னு சொல்றவன் அறிவியலை மறந்துட்டான். எந்த மனுஷனால தலையில பிறக்க முடியுமா? அந்த மனுஷனை இதை பயன்படுத்தி அவங்க தொழிலில் முன்னேறுறாங்க. நீங்களும் தொழிலில் முன்னேறுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், அர்ஜுன் சம்பத் யாரு? அர்ஜுன் சம்பத் யாரு? குலத்தொழில் தான் பார்க்கணும்னு சொன்னா அர்ஜுன் சம்பத் வந்து இந்து மக்கள் கட்சி நடத்தக்கூடாது. அவர் என்ன தொழில் செய்யணும்னு அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். உன்னுடைய குலத்தொழில் என்ன? விவசாயம் தானே. உனக்கு எதுக்கு வழக்கறிஞர் தொழில்? எதுக்கு அரசியல்? எதற்கு சட்டமன்ற உறுப்பினர்? மக்களுக்காக வழக்கறிஞர் பணியை விட்டுட்டோம் தானே சொல்றாங்க. யாரு? நான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருந்தேன், மக்களுக்காக வழக்கறிஞர் பணியை விட்டுட்டேன்னு சொன்னா கண்ணாடி முன்னாடி நின்னா அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே பால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்க வானதி சீனிவாசன், அதுதான் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. நிர்மலா சீதாராமன் வருத்தப்படுறாங்க விஸ்வகர்மா திட்டத்தை இங்கே செயல்படுத்தலை அப்படின்னு. மற்ற மாநிலங்கள்லாம் பாருங்கள் எப்படி அதை கொண்டாந்துருக்கிறாங்க, எப்படி அதனால் அவங்க பயன்படுறாங்க, இதெல்லாம் பாருங்கள். இங்கே வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே நீங்களே எதிர்க்கிறீங்க, அதான் இப்போ கஷ்டமாக இருக்குது. மற்ற மாநிலத்தில் செயல்படுத்தும் போது இங்கே செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்களே போராட்டம் பண்ணணும், கேட்கணும். அதை விட்டு நீங்களே எதிர்க்கிறீங்க அப்படின்லாம் வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. இதுக்கு கடும் எதிர்ப்புலாம் வந்திருக்கு. அதாவது நான் பொதுவாக இந்த வானதி சீனிவாசன் பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு நான் வந்து அதை ஒரு மதித்து எதுவும் பேசுறதில்லை. பொதுவாக நம்முடைய ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்த பெண் என்ற காரணத்தால் சகோதரி வானதி அப்படின்னு தான் சொல்லுவோம். வானதி போன்றவர்கள் இன்னும் சிலர்லாம் பேசுகிறத பார்த்தா பெண்களுக்கு அரசியல்லையும் மற்ற இடங்கள்லையும் சம அதிகாரம் கொடுக்கறது வந்து சரியாக தப்பான்ற அளவு விவாதம் போயிடும் பொழுது. அதாவது ஆட்சியில் இருக்கிற அதிகாரம் ஆணவம் ரெண்டும் ஒன்றா சேரும்போது வாய்க்கொழுப்பு எடுத்து சில நேரங்கள் பேசும்போது, இப்போ தான் அன்னபூர்ணா உரிமையாளரை கூப்பிட்டு வம்பில் மாட்டி விட்டார். அதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வரதுக்குள்ளார இவர் நிர்மலா சீதாராமனுடைய ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹர் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக நிர்மலா சீதாராமனை வந்து ரொம்ப இந்த தூக்கி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் எளிமையான தமிழில் சொன்னால் சொரிஞ்சு விடுறதும்பாங்க. இந்த வேலையை வந்து வானதி பண்ணிகிட்ருக்கு. குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் பாருங்கள், இதை போன்ற வாய்க்கொழுப்பு எடுத்து பேசிக்கொண்டு இந்த ஸ்மிருதி இரானி இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியல. ஸ்மிருதி இரானியை விட வானதி சீனிவாசன் வந்து ஒன்றும் பெரிய வம்பு இழுக்கிற ஆள் இல்லை. கொஞ்சம் கொங்கு மண்டலம் என்பது ஒரு நாகரிகமான பூமி. குறைந்தபட்ச நாகரிகம் வந்து அவர்கிட்ட இருக்கின்றதுக்காக தான் நம்ம அதிகமாக விமர்சிக்கிறது இல்லை. இன்னமொன்று, சில தெரிந்த முகங்களை வழக்கறிஞராக பார்த்ததற்கு பின்னால் நாம் அதிகமாக விமர்சனம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு குறைந்தபட்ச நாகரிகமும் அதில் இருக்குது. ஆனால் ஒரு சமுதாயத்தை பாதிக்கின்ற அளவிற்கு ஒரு அரசியல் நிலைப்பாடுகளை எடுக்கின்ற பொழுது பேச வேண்டிய கட்டாயம் வந்துடுது. ஸ்மிருதி இரானி வந்து வாயடங்கி ஒதுங்கினதுக்கு பின்னாடி கங்கனா ரணாவத்துன்னு சொல்லிட்டு ஒரு பெண் ரவுடி வந்திருக்கு. இப்போ அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துட்ருக்கு. 2-3 நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி நான் பேசினேன். பேசும்போது விவசாயிகள் போராட்டத்தை பற்றி போய் கொச்சையாக பேசுகிறது, அவர்கள்லாம் தீவிரவாதிகள்னு சொல்கிறது, பெண்களை பற்றி இழிவாக பேசுறது அப்படின்னு பேசி இப்போ தொடர்ந்து வந்து கங்கனா ரணாவத்துக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறதே பாரதிய ஜனதாவுக்கு முழு நேர வேலையாயிடுச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா குஷ்பு, அப்புறம் அந்த மதுவாந்தின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அந்த மார்க்கெட் போன நடிகை ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இந்த கொழுப்பெடுத்தால் வலை தங்காத நண்டுகளைப் போல் அவ்வப்போது வெளியில் வந்து கொடுக்க காட்டிகிட்டு இருக்க இடத்துல வந்து வானதி வந்து சமீபத்தில் வந்து வம்புக்கு மாட்டிட்டாங்க. அவருக்கு உளவியல் ரீதியாக என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு பிரச்சனை ஓடுது. விட தான் வளர்ந்துவிட்ட தலைவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இருக்கின்ற இடத்தில் அவருடைய இருப்பை பதிவு செய்து கொள்வதற்காக ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கார். ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை என்பது, அரசியலமைப்பு சட்டம் என்பது பிரிவு 14 படி எல்லோரும் சமம் என்று சொல்லுகின்ற இடத்துல அங்கே ஏற்றத்தாழ்வு பிரிவு என்பதே கிடையாது.
இவன் இந்த சனாதனம்ன்ற பேரை வச்சு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கானுங்கன்றது வந்து இந்த ஊருக்கு தெரியுது இல்லையா, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் இருக்க என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பெரியார் தான் கடவுள் இல்லைன்னு சொன்னார். ஆனால் இங்கே பெரியார் தான் கடவுள். என்னன்னு கேட்டிங்கன்னா, தூங்கிட்டு இருந்தவனெலாம் எழுப்பி விட்டவர் பெரியார். ஆகவே உங்களுக்கு பெரியார் மேலே வெறுப்பு இருக்கா இல்லையான்றது வந்து முக்கியம் இல்லை. பெரியார் கொண்டு வந்த எல்லா உரிமைகளையும், பெரியார் பேசிய எல்லா உரிமைகளையும், பெண்ணுரிமை உள்பட முழுமையாக பயன்படுத்தி கொண்டவர்கள் 3%. அவருடைய சமூகத்தில் விதவை பெண்கள் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கணும், அவர்கள் சமூகத்தில் இருக்கின்ற பெண்கள் வரக்கூடாது, அவர்கள் சமூகத்தில் இருக்கின்ற பெண்கள் வேதம் படிக்கக்கூடாது என்றெல்லாம் இருந்தபோது சங்கராச்சாரியர் கூட அதை பற்றி தான் பேசுவார். வேலைக்கு பெற பெண்கள் எல்லாம் வேறு மாதிரி பேசியிருக்காரு. அப்படி இருந்த இடத்தில் பெரியார் வந்து கெடுத்ததே வந்து இவங்களை தான் கெடுத்தார் நான் சொல்லுவேன். அவர் கொண்டு வந்த எல்லா உரிமைகளையும் 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்தி உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போய் வேறு பரப்பி கொண்டு அங்கே உட்கார்ந்து எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவன் இங்கே வந்து எல்லாரும் எழுந்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக சனாதனம் வேதம் அது இதுன்னு கதை விட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த குலத்தொழில்ன்றதை வந்து ராஜாஜியே பேசி தோற்று போயிட்டார். ராஜாஜியே பேசி தோற்று போனது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய நிதி உதவியோடு நடத்தப்பட்ட குருகுலத்தில் வாவேசு ஐயர் போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வாங்கின நிதியை கொண்டு போய் சாப்பாடு போட்டிருக்கிற இடத்துல தனித்தனி பந்தி போடுறான். அரிஜனங்களுக்கு தனி, பிராமணர்களுக்கு தனின்னு. அதை தான் பெரியார் எதிர்த்து காங்கிரஸை விட்டு வெளியில் வர்றார். ஆகவே இந்த குலக்கல்வி குலம்புடைய அடிப்படையில் வந்து மக்களை நடத்துவதுன்றதெல்லாம் பெரியாரால் எதிர்க்கப்பட்டது மட்டுமல்லாமல் நீதி கட்சியினுடைய வரலாற்றில் வந்து அது ஒரு நெடும் பயணம். அப்படி அடித்து ஒட்டச்சி நம்ம வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து பக்கத்தில் நிறுத்தினா, நான் என்ன கேட்குறேன், இந்த அம்மா சொல்கிற பிஜேபி ஆளுகின்ற குஜராத் இருக்குல்ல, அந்த சூரத் நகரம் வந்து எதுக்கு பேர் போனது? சூரத் நகரம் வந்து வைர வியாபாரத்துக்கு வந்து பேர் போனது. டைமண்ட் கட்டிங் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு உலக அளவிற்கு தொழில் செய்கின்ற ஒரு நகரம். குஜராத்தில் இருக்கின்ற அந்த சூரத்தில் இருக்கின்ற ஒரு தொழிலதிபர் ஒவ்வொரு வருடமும் அந்த நிறுவனத்தில் வேலை செய்கின்ற 3000-4000 பேருக்கு 3000 பேருக்கு கார் வாங்கி கொடுப்பார், ஒரு 5000 பேருக்கு வீடு வாங்கி கொடுப்பார். அந்த அளவிற்கு வந்து வைரத்தொழில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறவன்லாம் எந்த ஜாதியிலேருந்து பறந்து வந்தவன்? அப்போ குலத்தொழில் தான் செய்யணும்னு சொன்னால் அவன் வேறு வந்து பனியா வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவன் எப்படி வந்து விஸ்வகர்மா வேலையை செய்கிறான்? நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து விஸ்வகர்மா ஒன்று. தச்சன் என்று சொல்லப்படுகிற மர வேலை செய்கின்றவர்கள் விஸ்வகர்மாவில் வருவாங்க. கருமார் என்று சொல்லப்படுகின்ற இரும்பு பற்றையெல்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் அந்த விஸ்வகர்மாவில் வருவாங்க. விஸ்வகர்மாவில் வருகின்றவர்கள் வந்து அவர்கள் வந்து பொதுவாக வேறு வீடுகளில் சாப்பிட மாட்டாங்க, பூணூல் போட்டிருப்பாங்க. சின்ன வயசில் வந்து எங்கள் ஊரில் வந்து தட்டார்லாம் வந்து எங்கள் வீட்டிலே தங்கி நகை செய்வாங்க. செய்யும்போது ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே கொண்டு வந்து அந்த நகையை கொடுத்துட்டு போவாங்க. மாதக்கணக்கில் உட்காந்து எங்கள் வீட்டில் அவங்க உட்காந்து அந்த நகையெல்லாம் செய்யும்போது கூட தனியாக தான் அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க, நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் இருந்த பழக்கம் சாதாரணமாக பூணூல் தான் போட்டிருப்பாங்க. ஆகவே அவர்கள் பிராமணர்களோடு ஒட்டவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கென்று சில தனி பழக்க வழக்கம் இருக்குது. இவன் ஒட்டுமொத்தமாக அதுக்கு விஸ்வகர்மா திட்டம்னு பேர் வச்சுட்டு 1 லட்சம் 2 லட்சம் தானே அங்கே கடன் கொடுப்பேன்னு சொல்கிறவன் 10 லட்சம் கொடுக்க மாட்டாங்க, 20 லட்சம் கொடுக்க மாட்டாங்க, 50 லட்சம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குலத்தொழில் செய்வது என்பதை ஊக்குவிப்பது மட்டுமல்ல, அந்தந்த ஜாதியில் இருக்கவன் அந்தந்த வேலையை தான் செய்யணுங்கிறத அரசாங்கத்தினுடைய திட்டமாக அறிவிக்கிறது எவ்வளவு மடமையான திட்டம் என்பதை படித்த வானதியால், சட்டம் படித்த வானதியால், வழக்கறிஞர் வானதியால் உணர முடியவில்லை என்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு அவமானம், அவர் படித்த படிப்பிற்கு அவமானம், அவர் செய்து கொண்டிருந்த தொழிலுக்கு அவமானம். இப்போ இந்த குலத்தொழில் வந்து செய்யறதுக்கு நீங்கள் ஏன் வரமாட்டேங்கிறீங்க? உங்கள் தொழிலுக்கு தான் வந்து எல்லாரும் வந்து நாங்கள் லோன் கொடுத்தா தமிழ்நாடு மட்டும் அதை பயன்படுத்தி கொள்ள மாட்டேன்னு சொல்லுதுன்னு சொன்னால் தமிழ்நாடு சொரணையோடு வாழ்கிறது, தமிழ்நாடு கேள்வி கேட்கிறது. மக்களை இப்படி பிரித்தாழ்வதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் வந்து விஸ்வகர்மா திட்டத்தில் வந்து 18 ஜாதிகளை வந்து நாங்கள் கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு முடிவெட்டுறவனுக்கு வந்து நாங்கள் பணம் கொடுக்குறோம், செருப்பு தைக்கிறவனுக்கு வந்து நாங்கள் பணம் கொடுக்குறோம். ஒரு முட்டாள்கிட்ட 4 நாளைக்கு முன்னாடி பேசுகிறோம், செருப்பு தைச்சிக்கிட்டு இந்த ஆப்ரஹாம் லிங்கர் வந்து ஜனாதிபதி ஆனாரா இல்லையான்னு. ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறான், சட்டையை ஊற்றிட்டு வண்ணாம்புள்ள வந்து துணி துவைக்கணும், வண்ணாம்புள்ள துணி துவைக்கணும், இவன் புள்ள வந்து முடி வெட்டணும், அவன் புள்ள வந்து மலம் அள்ளணும்னு சொல்லிட்டு வீடியோவில் பேசுகிறான். ஒருத்தன் இவ்வளோ பெரிய விபூதி பட்டை அடிச்சுட்டு பேசுவான். எவ்வளோ பெரிய கண்டனத்துக்குள்ளே வந்தது. அப்படி சனாதன சக்திகளால் தொழில் மற்ற மாநிலங்கள் இதை பயன்படுத்தி அவங்க தொழிலில் முன்னேறுறாங்க, நீங்களும் தொழிலில் முன்னேறுங்க அப்படின்னு அவங்க சொல்ல. நான் என்ன சொல்கிறேன், அர்ஜுன் சம்பத் யார்? அர்ஜுன் சம்பத் யார்? குலத்தொழில் தான் பார்க்கணும்னு சொன்னால் அர்ஜுன் சம்பத் வந்து இந்து மக்கள் கட்சி நடத்தக்கூடாது. அவர் என்ன தொழில் செய்யணும்னு அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்.
வானதி சீனிவாசன் போய் அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு கேட்டுட்டு வரட்டும், நீ ஏன்டா ஒரு கட்சிக்கு தலைவனாக வந்து உட்காந்துட்டு போகிற இடம்லாம் வம்பு வளர்த்துட்டு இருக்க, பெண்கள்கிட்ட போய் அநாகரிகமாக நடந்துக்கிறேன்னு முதல்ல கேட்கட்டும். அது குலத்தொழிலா? அர்ஜுன் சம்பத்துக்கு கோவம் வர வேணாம், அர்ஜுன் சம்பத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பேசுகிறோம். ஆகவே வானதி பேசுவது என்பது நான் சொன்னதில்ல, இந்த லிஸ்ட்டு இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளார வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நோம்பு கும்பிட்றவங்க. அப்படி பார்த்திங்கன்னா வேதம் சொன்னபடி, சனாதனம் சொன்னபடி குலத்தொழிலை எல்லாம் செய்யணும்னு சொன்னால் விஸ்வகர்மா திட்டம்ன்றது என்ன? குருகுலம். அது குருகுலத்தில் போய் உட்காந்துட்டு நீ தொழில் கற்றுட்டு வரணுங்கிறான். இன்றைக்கு படித்த இளைஞர்கள், எனக்கு தெரிஞ்ச விஸ்வகர்மா பிள்ளைங்களில் வந்து பல பேர் ஆடிட்டராக இருக்கான். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஜூனியர்ஸோட பையன்லாம் வந்து ஆடிட்டராக இருக்கான், டாக்டருக்கு படிச்சிருக்காங்க, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறான். அதே நேரத்தில் பெரிய அளவில் தங்க வியாபாரமும் செஞ்சிகிட்டு இருக்கான். அவனை போய் மறுபடியும் கொல்லந்துருத்தி வச்சுட்டு ஊதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கேருந்து நீங்கள், அதாவது அறிவியல் வளர்ச்சி வந்து மனிதர்களை வந்து விண்வெளிக்கு கூட்டு போகுது. இவன் பூமிக்கு கீழே பள்ளம் நோண்டி வந்து ஒரு 500 வருஷம் பின்னாடி கூட்டு போகிறான். பின்னாடி கூட்டு போவதனுடைய காரணம் என்ன? நிரந்தரமாக அந்த 3% வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சொகுசையும் கொடுக்கணுன்றதுக்கு ஒட்டுமொத்தத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறான். குலத்தொழில் தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது இல்லையா? ஏன் எலெக்ஷன் நிற்காமல் கேட்கும்போது எனக்கு ஜாதி பலம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லைங்கிற, அப்புறம் எப்படி வந்து பக்கத்தில் பெரிய போஸ்ட்டில் உட்காந்துக்கிற? போகிற இடம்லாம் வந்து எப்படி தெனாட்டா மண்டகணத்தோடு பேசுகிற? அப்போ ஜெய்சங்கர் என்ன செய்யணும்? கோயிலில் போய் புரோகிதம் பண்ணணும். அவர் மட்டும் அயல்நாட்டுத்துறை மந்திரி ஆயிடுவாரா? அப்போ உங்களுக்கு மட்டும் எழுதி வச்சிருக்கு, பட்டா போட்டிருக்கா? வெள்ளைக்காரங்க கொடுத்த இங்கிலீஷை பிச்சை எடுத்து படிச்சுட்டு அதையே உங்களுடைய மூலதனமாக காட்டிக்கொண்டு அதன் மூலமாக உயர்வு மனப்பான்மையில் வந்து மற்றவர்கள் எல்லாம் படிக்காதவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக தாழ்வு மனப்பான்மையை அடுத்தவருடைய மண்டைக்குள் ஊசிகளாக ஏற்றி ஒரு சமுதாயத்தை வந்து கண்மூடித்தனமாக வந்து 200 300 வருஷம் இல்லை 2000 வருஷமாக வச்சுட்டீங்க. இந்த 2000 வருஷமாக வச்சிருந்த அடிமைத்தனத்தை வந்து மீண்டும் உடைச்சிக்கிட்டு வரணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டத்தை, சமூக நீதி போராட்டத்தை வந்து தமிழ்நாடு நடத்திட்டு இருக்கு. அதனால தான் அந்த குருகுல சேவையில் வந்து பெரியார் பண்ண விஷயத்தை சொன்னேன். ஏன்னா வாவேசு ஐயர் வந்து சாதாரண ஆள் இல்லை. வாவேசு ஐயர்லாம் வந்து வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்தவங்க. துப்பாக்கி வாங்கி கொடுத்ததனுடைய நோக்கம் வந்து வாஞ்சிநாதனை தயார்படுத்தியதனோட நோக்கம் வந்து விடுதலை போராட்டம் என்று சொல்லப்பட்டாலும் கூட வாஞ்சிநாதனுடைய தற்கொலை குறிப்பில் இருக்கின்ற வாசகங்கள் ஊடகங்களில் இன்றைக்கும் கிடைக்கப்பெறுகிறது. படிங்கன்னு சொல்லிட்டு இதை நான் 10வது முறை நிகழ்ச்சியில் சொல்கிறேன். சனாதனத்தை காப்பாற்றுவதற்காக, மாடு தின்னுகின்ற புலையர்களை, மிலேச்சர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக, சனாதனத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, பாரத மாதாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆக்கியம் செய்து கொண்ட 3000-4000 பேருக்கு தான் வாஞ்சிநாதன் தற்கொலை குறிப்பில் எழுதியிருக்காரு ஒழிய இந்தியா சுதந்திரம் அடையணும்னு சொல்ல. 6ஆம் ஜார்ஜ் மன்னனுடைய மிலேச்சருடைய ஆட்சியில் சனாதனம் செத்து கொண்டிருக்கிறது. அதில் கூட தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கடவுள் பற்றி வாஞ்சிநாதன் பேசலை. அதுக்கெல்லாம் வாவேசு ஐயர் போன்றவர்கள், நீலகண்ட பிரம்மச்சாரி போன்றவர்கள் தான் வந்து துப்பாக்கி பெல்ஜியத்திலிருந்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து ட்ரெயின் பண்ணவங்க. அந்த வாவேசு ஐயர் காட்டிய ஆணவத்திற்கு வந்து பின்னாடி வந்து பெரியார் வந்து மிகப்பெரிய விலை கொடுத்தார். காங்கிரஸ் விட்டு வெளியில் வர வேண்டிய கட்டாயம் வந்து, ஏன்னா மகாத்மா காந்தி கூட அவரை சப்போர்ட் பண்ணல, கடைசியில் வந்து கை கழுவி விட்டார். அதை போல வந்து நடந்துட்டு இருக்க இடத்துல வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற இன்றைக்கு இருக்கின்ற ஆதி திராவிட மக்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலிட்டிக்ஸை வந்து அவன் தனியாக பண்ணிகிட்டே இருக்கான் பாருங்க. அதாவது வர்ணபேதத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் தலையில் பிறந்தோம், மற்றவன் வந்து தோளில் பிறந்தான், காலில் பிறந்தான், தொடையில் பிறந்தான்னு சொல்கிறவன் அறிவியலை மறந்துட்டான். எந்த மனுஷனாவது தலையில் பிறக்க முடியுமா? எந்த மனுஷனாவது தோளில் பிறக்க முடியுமா? உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜாதிகளும் மேல் ஜாதியாக கீழ் ஜாதியாக இருந்தாலும் கால் வழிதான் பிறக்க வேண்டும் என்பது உயிரியல், பயாலஜி, அறிவியல். கண்முன்னே நடந்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பிரசவங்களும் பிள்ளைகளும் அவ்வளவு பெரிய அறிவாளி, எந்த ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி நல்லது கால் வழியாக தான் பிறகுது, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ எங்க தலையிலேருந்து பிறந்த? தலையிலேருந்து பிறந்தா அப்போ தலையில் வேற ஒன்று இருக்கான்னு கேள்வி வந்துடுது இல்லையா? அசிங்கமாக இருக்கும் யோசிச்சு பார்த்தா. ஆகவே எந்த சிந்தனையும் அடிப்படை அறிவியல் சிந்தனை இல்லாமல் மக்களை முட்டாளாக்குகின்ற பேச்சின் மூலமாக நேற்று கூட போய் வந்து கவர்னர் வந்து வள்ளலார் விழாவில் பேசுகிறார். அவரும் சனாதனம் என்ன பேசுகிறார்? மறுபடியும் நீங்கள் இந்த கவர்னரோட வேலையை பாருங்கள். இந்த கிண்டி கொசுவோட தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, எவன் கூப்பிட்றான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் அரசு விழா நடத்துது, வள்ளலார் விழா, அங்கே போய் நின்றுட்டு சனாதனத்தில் வந்து ஜாதி பாகுபாடே கிடையாதுங்கிறார். சரி, ஜாதி பாகுபாடு இல்லை என்பதை வேதமே சொல்லுதுங்கிறாரு. சரி, ரெண்டையும் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போய் 100 பேருக்கு நீ பூணூல் போட்ட, சோக வேம்புவை கூட்டு போய் பூணூல் போட்டாரா இல்லையா சிதம்பரம் பக்கத்தில்? அந்த பூணூல் போடப்பட்டு அந்தணர்களாக மாற்றப்பட்ட அந்த 100 சகோதரர்கள் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கு? இவங்க வந்து அரிஜனங்களுக்கு தான் பூணூல் போட்டான் இல்லையா, அரிஜனங்களுக்கு தான் பூணூல் போட்டேன்னு சொன்னான். அந்த 100 சகோதரர்கள் இன்னைக்கு என்னவாக இருக்கிறார்கள்? அவனுக்கு பூணூல் போட்டல, அவன் தான் ஐயராயிட்டான்ல.
நான் ஒரு நிகழ்ச்சியில் என்ன சொன்னேன், அவங்கள கூட்டு போய் சிதம்பரம் தீட்சிதர் கூட பக்கத்தில் நிறுத்தி அவங்களுக்கு ஆகம விதியெல்லாம் சொல்லி கொடுத்து கருவையில் கொண்டு போய் பூஜை பண்ண வையின்னு சொன்னேன். அதுக்கு தானே பூணூல் போட்டேன். சட்டப்படி போனவங்களே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இல்லை, நீ தான் பூணூல் போட்டவனே அவனுடைய தகுதி மாறிடுது இல்லை. காலில் பிறந்தவன் தலையில் பிறந்தவன் ஆயிடுறான்ல, சூத்திரன் வந்து பிராமணன் ஆயிடுறான்ல. அப்படி பிராமணன் என்பவன் வாழுகின்ற முழையால் பிராமணன், அந்தணர் என்போர் அறவோர். அப்படின்னா நீ அந்தணர் ஆக்கி அவர்கள் எங்க என்ன பேசுறார் கவர்னர்? அவருடைய 24 மணி நேர வேலையை தமிழ்நாட்டில் வந்து குட்டிகள் அடாப்ட் பண்றது. தேர்தல் வரும்போது நான் சொன்ன ஒரு வாயை திறக்காம இருக்காரு பாருங்க, மறுபடியும் திறப்பார். என்ன வள்ளலார் வந்து இருக்கிறதெல்லாம் கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போக தூக்கி போட்டு உடைச்சவர். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருத்தல் வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருத்தல் வேண்டும், மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், மதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தளமோக்கு கந்த வேலைன்னு முருகன்ட்ட பாடுற மாதிரி அவர் வந்து பாடினாலும் கூட அந்த சமரச சன்மார்க்க நெறி என்பது எந்த விதமான உருவ வழிபாடுமற்ற ஒளிப்பெரும் கருணை என்கின்ற தனிப்பெரும் கருணை தான் வள்ளலார் சொன்னார். அந்த இடத்துல போய் நின்றுட்டு அவர் சனாதனத்தினுடைய உச்சம் மிச்சம் வந்து தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குற வேலையை தொடர்ந்து 2வது வருஷமா கவர்னர் பார்த்திருக்கார். அப்படி பார்க்கின்ற கவர்னர், நீங்கள் சென்ற அந்த இடத்தில் தான் சோகோ வேம்பை வைத்துக் கொண்டு 100 பேருக்கு பூணூல் போட்டீங்க இல்லையா? ஆனா இந்த விஸ்வகர்மா திட்டம் வரும்போது ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு சகோதரர் நம்ம நாஞ்சில் சம்பத்து தான் கேட்கிறாரு, நீங்க வந்து நிறைய பேரை வந்து இதுல விட்டுட்டீங்க, மேடம் அடிப்பவர்களை விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு பைத்தியக்காரன் வந்து என்ன பண்றான், ஆமா நான் கூட மறந்துட்டேன் கலைஞர் நல்லா மோளம் அடிப்பாருன்னு அவருடைய பிறப்பை கொச்சைப்படுத்துகின்ற அளவுக்கு சன் டிவியில் வந்து பேசுற அளவுக்கே நமக்கு உரிமை கொடுத்துருக்கோம். ஏன்னா இவனுங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் விட்டீங்கன்னா ஆளுங்கட்சின்னு இருக்கிற ஆணவத்திலையும் திமிர்லையும் ஒருத்தன் என்ன சொல்றான், அவர் நல்லா ஊதுவாரன்றான் போய் ஒரு மாநாட்டில், இவன் வந்து மேளம் அடிப்பார்னா என்னாச்சு? அவர்கள் அடிக்கின்ற அடியில் இருக்கின்ற மேளத்தில் இருக்கிற இசைக்கு இறைவன் எழுந்திருப்பான் என்று சொன்னால் அவன் இறைவனுக்கு நெருக்கமா இருக்கான்னு அர்த்தம். அவன் நாதஸ்வரம் ஊதுவது உங்களுக்கு கேவலம் என்று சொன்னால் அது இறைவனுடைய இசை. அந்த இறைவனுடைய இசை வந்து எழுப்புவதும் பாட வைப்பதும் தூங்க வைப்பதும் பக்கத்தில் நிற்பதும் அவனுக்கு அருகில் எப்பொழுதுமே நின்று கொண்டிருப்பது இசை. நீங்க ஓதிட்டு போயிருவீங்க போங்க. ஏன் நீங்க மட்டும் வந்து கமலா ஹாரிஸ் எங்களவான்னு சொல்லணும், ரிஷி சுனாக் உங்களவான்னு சொல்லணும், ஜெய்சங்கர் உலகம் பூரா சுற்றணும், ஐஎஃப்எஸ்ல உட்கார்ந்துருப்பீங்க, ஐஆர்எஸ்ல உட்கார்ந்துருப்பீங்க, ஐஐடியில் இருப்பீங்க. நாங்கள்லாம் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஐயா நாங்கள் காலில் பிறந்தவங்ககிட்ட என்ன செய்யணும் கையை கட்டிட்டு நிற்கணும். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு வாதத்தை பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்த பிறந்த வானதி நீ என்ன செய்யணும்? அப்போ உன்னுடைய குலத்தொழில் என்ன? விவசாயம் தானே. உனக்கு எதுக்கு வழக்கறிஞர் தொழில்? எதுக்கு? இதுக்கு அரசியல்? எதற்கு சட்டமன்ற உறுப்பினர்? இதற்கு அகில இந்திய பெண்கள் உரிமையிலிருந்து உங்களுக்கு வந்து நீங்க பேசுறதுக்கு மக்களுக்காக வழக்கறிஞர் பணியை விட்டுட்டோம் தானே சொல்றாங்க. யாரு? நான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருந்தேன் மக்களுக்காக வழக்கறிஞர் பணியை விட்டுட்டேன்னு சொன்னா கண்ணாடி முன்னாடி நின்னா அவங்களே அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. விடுங்க, அரசியல் பத்தி நம்ம பேச வேணாம். ஒரு அன்பு சகோதரி நீங்க என்ன பேசுறீங்கன்றது யோசிச்சு பேசுங்கன்றா. நீங்கள் ஊதுகுழலாக இருக்கின்ற வரையில் உங்களுடைய மரியாதை நீங்க குறைச்சிப்பீங்க. உங்களை மாதிரி ஆட்கள் தான் அவங்க தயார் பண்றாங்கன்ற. அவங்க யாராவது பேசுறாங்களா பார்த்தீங்களா? யாரெல்லாம் விட்டு பேச வைக்கிறாங்க பாருங்க. வானதி சீனிவாசன், தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத், இப்படி வரிசையா நீங்க சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா இவர்களுக்குமான சேர்த்த போராட்டத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இவர்களுக்கான உரிமைகள் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆக எல்லா சமூகத்திலிருந்தும் இன்னைக்கு வந்து மருத்துவர்களும் பொறியாளர்களும் பலவிதமான தொழில்களில் இருக்கின்ற எல்லா துறையிலும் பசங்க வந்து இன்னைக்கு ஷைன் பண்றான். எந்த உலகத்தில் இருக்க எந்த ஏர்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் 10 பிள்ளைங்க அந்த தமிழ் பசங்க இருக்கானுங்க. உலகத்தில் தமிழர்கள் இல்லாத இடமே கிடையாது. இப்போ இலங்கை தமிழர்களுடைய நிலைமை வேற. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் பிள்ளைகள் வந்து வெளி உலகத்துக்கு போறான்னு சொன்னா, வெளிநாட்டுக்கு போறான்னு சொன்னா கொஞ்சம் வசதி இல்லாதவர்கள் உழைப்பதற்காக போறவன் வளைகுடா நாடுகளுக்கு போறான், சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாட்டுக்கு போறான். ஆனால் படித்தவன் எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா உலகம் பூரா இருக்கின்ற மென்பொருள் தொழிலாளராக இருக்கிறவன் யாரு? ஆனா நீங்க மட்டும் என்ன சொல்றீங்க? கூகுள் சுந்தர் பிச்சை எங்களவா? சுந்தர் பிச்சையே அதை சொல்றது இல்லை, பாவம். அதுக்கு மட்டும் தூக்கிட்டு வந்துடுறீங்கல்ல. அப்ப படிப்பு என்பது உனக்கு மட்டும் சொந்தம் என்பது எங்கே எழுதப்பட்டது? உனக்கு வந்து வேதம் ஓதுதலும் ஓதுவித்ததும் மட்டும்தான் உனக்கு. இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க குரல். வானதி வந்து இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசணும். சனாதனம் குறித்துலாம் பேசுனீங்க. இப்போ இந்த லட்டு விவகாரத்தில் பவன் கல்யாண் பேசினார்.
நிறைய விஷயங்கள் பேசினார். இப்போ அவர் அப்படி அந்த பேசிகிட்டு இருக்கும்போது சனாதனத்துக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம், அதை காப்பதற்காக. தமிழ்நாட்டில் ஒரு இளம் அரசியல்வாதி இருக்கிறாரு, அவர் என்னமோ வைரஸு கூண்டோட ஒழிக்கணும் அப்படிலாம் பேசுகிறாரு, மற்ற மதத்தை அந்த மாதிரி பேசுவீங்களா, நாங்கள் என்ன இழிச்ச வாயிரலா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இது ஒரு எல்லா பயலும் ஆரம்பித்த பேசுகிற முதல் பேச்சு இந்துவை பேசுவீங்க, நீங்கள் இந்துவை பேசுகிறீங்க, கிறிஸ்டினை பேசுவீங்களா, முஸ்லீமை பேசுகிறீங்களா, இதானே சொல்ல வரீங்க? அவன் அப்படி தான் கேட்குறாரு. கிறிஸ்துவம் இந்த கிறுக்குத்தனமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறது நம்முடைய அறிவுக்கு சம்மந்தம் இல்லாத வேலைன்னு நினைக்கிறாள் நான். அதாவது எவனா எழுதி கொடுத்த வசனத்தை பேசிட்டு இந்த தெலுங்கு படத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலால் உதச்சான்னு வச்சிங்களேன், ஒரு 100 கார் போய் விழும். கையால் போய் ரயில் நிறுத்திடுவார். கையால் போய் ரயில் நிறுத்துவார் பாலகிருஷ்ணா. துப்பாக்கியால் எவனா சுட்டானா குண்டை போய் கையில் பிடிச்சி இப்படி அடுத்தவங்க கையில் கொடுப்பானுங்க. இது ஒரு சினிமா. எவனோ எழுதி கொடுக்குற வசனத்தை பேசுகிறீங்க, பேசிட்டு போங்க, கடவுள் புண்ணியத்தில் உங்கள் கையில் காசு வருது, ஒழுங்காக செலவு பண்ணிருங்க. போன நிகழ்ச்சியில் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சனாதனம் சொல்லிட்டு பவன் கல்யாண் பேசுகிறது, பவன் கல்யாணுக்கு இது ஒரு எச்சரிக்கை. மதுரை வழக்கறிஞர்கள் இப்போ ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு. அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு துணை முதல்வர் மாற்று மதத்தினரை பற்றி குறைவாக பேசுவதும் இழிவாக பேசுவதும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் தடுக்கப்பட்ட ஒன்று. ரெண்டாவது, உதயநிதி பற்றி ரேவந்த் ரெட்டியை ஒரு வாட்டி பேசினார் காங்கிரஸ் முதல்வர், அதுக்கெல்லாம் யாரும் பதில் சொல்ல. இப்போ பவன் கல்யாணம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, சந்திரபாபு நாயுடுவை அமுக்கிட்டு தான் ஒரு பெரிய ஆளுன்னு வர்றதுக்காக பாரதிய ஜனதாவால் கொம்பு சீவி விடப்பட்டிருக்கின்ற நவீன அடிமை அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, திருப்பதியில் போய் நான் மலையேறன்னு போகுது. நான் கேட்குறேன், ஒரு தனி மனுஷன் ஒரு சினிமா நடிகன் 15 நாள் விரதம் இருந்து இவன் போய் தண்ணி ஊற்றி கழுவுனா திருப்பதி பெருமாள் கோயில் சுத்தமாயிரும் சொன்னால் பெருமாளை கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லது. இவர் போய் விரதம் இருக்காரான், நீ இருந்துக்கோ, உன்னுடைய ஆன்ம சுத்தி, உன்னுடைய நம்பிக்கை, நான் அதை குறை சொல்ல முடியாது. நீ விரதம் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் கழுவுனா பெருமாள் எப்படி சுத்தமாயிருவார்? எனக்கு புரியல. சரி, லட்டுக்கே வருவோம். லட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற கதை மெய்ப்பிக்கப்படாத ஒரு உருட்டு அப்படின்னு நம்ம சொல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. என்ன சொன்னிச்சு? சந்திரபாபு நாயுடு இதில் வச்சு அரசியல் பண்ணாதீங்க, கடவுளை வைத்து அரசியல் விளையாடாதீங்கன்ட்டீங்க. அப்படி சொல்லியிருக்கின்ற நீதிபதிகள் ஒருவர் கே விஸ்வநாதன் என்ற பிராமணர். அவருக்கு தெரியாதா என்ன? கே விஸ்வநாதன் நம்ம பாலக்காடுக்காரர், அவருக்கு தெரியாத கடவுள் நீங்கள் போய் அறிமுகப்படுத்த போறீங்களா? அவர் தான் சொல்கிறாரு, கடவுளை அரசியலுக்குள் இழுக்காதீர்கள், கடவுளுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னொன்று இதில் புரிஞ்சிக்க வேண்டியது, எங்கோ விற்கப்பட்ட லட்டில் ஏதோ ஒரு கலப்படம் இருந்தால் அதற்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு? அந்த திண்டுக்கல் நிறுவனம் குற்றம் செய்திருந்தால், தனிப்பட்ட முறையில் குற்றம் செய்திருந்தால் புலன் விசாரணை செய்து வழக்கு போட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒன்று. நீங்கள் ரீலூட்டிங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு செவிலில் அரைஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க போட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை நிறுத்தி சஸ்பெண்ட் பண்ணி ஒரு மாறுதலான ஒரு புலனாய்வு குழு அமைப்பை உருவாக்கி 2 பேர் சிபிஐ, 2 பேர் ஆந்திரா ஆஃபீஸர், ஒருத்தர் உணவு வழங்கும் துறையிலேருந்து ஃபுட் அடல்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆஃபீஸரை போட்டு இந்த விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்கு. ஆந்திர அரசாங்கம் கொண்டு வந்த அமைப்பை நிறுத்தி வைத்துவிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்திருக்கு, புலனாய்வு அமைப்பை. அந்த புலனாய்வு அமைப்பு வெளியில் கொண்டு எந்த விதமான விவரங்களையும் கொடுக்காத வரை ஹூ இஸ் பவன் கல்யாண்? என்ன சினிமாவில் சென்சார் சர்டிஃபிகேட் படிக்கிறியா நீ? அவருடைய ஒரே விளையாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரபாபு நாயுடுவை விட தான் பெரிய சனாதனவாதி என்று காட்டுவதற்கு, தான் பெரிய கடவுள் பக்தன் என்று காட்டுவதற்கு, இந்த தெலுங்கு சினிமா பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பெண்களை எப்படி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் அந்த ஊரில் வச்சுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது ஜாக்கிரதையாக பேசணும். உங்கள் அரசியல் நீங்கள் பண்ணீங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அப்படி பார்த்தா ரோஜா சொல்லுது, பவன் கல்யாண் வீட்டில் சாமி விளக்கில் தான் சிகரெட் பற்ற வைப்பாங்கன்னு. போய் ரோஜா மேலே கேஸ் போடுங்க. நீங்கள் ஒரு நடிகர், அவங்க ஒரு நடிகர், உங்கள் 2 பேர்த்துக்கு தான் என்ன வசனம்னு தெரியும், கேஸ் போடுங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது நான் அன்றைக்கி பேசும்போது சொல்ல மறந்துட்டேன். தான் பேசுகின்ற சனாதனம் என்பதை, சனாதனம் என்றால் என்னவென்று தெரியாமல் ஒற்றை வார்த்தை வைத்து உளறிக் கொண்டிருக்கின்ற மண்டை கணம் பிடித்த ஒரு இழிபிரிவாக தான் நான் பார்க்குறேன். ஒரு இழிபிரிவாக தான் பார்க்குறேன். நான் என்ன கேட்குறேன், முதல் கல்யாணத்தை டைவர்ஸ் பண்ணுறேன், 2வது கல்யாணத்தை ஆரிய சமாஜில் போய் திருமணம் பண்ணார்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போது ஒரு பெண்ணோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஏற்கனவே குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 5 வயசு 6 வயசு ஆகும்போது தான் போய் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு குழந்தை பிறகுது. இது எந்த சனாதனம் சொல்லி கொடுத்தது? சரி, 3வது திருமணம் பண்ணுறீங்க, அந்த அம்மா பேர் என்ன? ரஷ்யா. அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க? அண்ணான் பேர் அவங்களுக்கு. இவருக்கு நான் ஏற்கனவே சொன்ன அந்த பவான் அப்படின்றது கராத்தையில் பிளாக் பெல்ட் வந்ததுனால அந்த அமைப்பு சின்ரியோ அமைப்பு கொடுத்ததுன்னு சொன்னேன். ஷின்ரியோ அமைப்பு கொடுத்ததுன்னு சொன்னேன். அந்த பவான்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க. இந்த
அண்ணா வந்ததற்கு பின்னால் அதன் மூலமாக பிறந்த 2 குழந்தைங்க இருக்கு இல்லையா, இந்த குழந்தைகள் வருவதற்கு முன்னால் உண்டான திருமணத்தை இந்து மத முறைப்படி நடத்தாமல், ஆரிய சமாஜுக்கு சென்று அவர்களை மதம் மாற்றி திருமணம் செய்யாமல், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு திருமண சட்டத்தின் மூலமாக நீ ஏன் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண? நீ பின்பற்றுகிற சனாதனத்தை நீயே பின்பற்றலையே. உங்கள் திருமணம் ஏன் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்? ஏன் சிறப்பு திருமண சட்டத்தின் கீழே பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா மதம் மாற தேவையில்லை. சரி, அவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதையை கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. அவங்க கிறிஸ்டியன் தானே, அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டியது தானே, நீ கிறிஸ்டியன் எப்படின்னு. நீ போய் தேர்தலில் போய் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வந்தால் அந்த அம்மா ஆரத்திலாம் எடுக்குது. அவங்க என்ன இந்து மதத்துக்கு மாறிட்டாங்களா என்ன? 2 குழந்தை பிறந்திருக்குங்க. அதில் அவர் என்ன பேர் வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையனுக்கு பேர் இருக்குது, ஆண் பிள்ளை ஒன்று பிறந்திருக்கு. அதுக்கு பேர் வந்து மார்க் ஷங்கர் பவனோவிச். மார்க் என்பது ஜீசஸுடைய இன்னொரு பேர், இயேசுவினுடைய ஒரு பேர், அல்லது கிறிஸ்டியன் நேம்னு வச்சுங்க. பொதுவாக ஷங்கர்னு ஒரு பேர் வைக்கிறார். அது வந்து அண்ணன் மீது இருக்கின்ற மதிப்பின் காரணமாக சிரஞ்சீவியினுடைய உண்மை பெயர் வந்து சிவசங்கர் பிரசாத். உடனே அந்த சங்கரை கொண்டு வந்து அண்ணன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் வந்து பிள்ளைக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறார். சரி, அது மார்க்கு, இது சங்கர். பவனோவிச்ன்றது என்ன? பவனோவிச்னா ரஷ்யன் மொழியில் பவனோட மகன், பவனோட மகன் அர்த்தம். அப்போ மார்க் ஷங்கர் பவனோவிச். அங்கே மார்க் வந்து அண்ணாவை வந்து குஷிப்படுத்துறதுக்கு, ஷங்கர் வந்து அண்ணாவை குஷிப்படுத்துறதுக்கு அண்ணனை. பவனோவிச்ன்றது ரஷ்ய மொழியில் கிறித்துவமும் இந்துத்துவமும் கலந்த ஒரு பெயரை உன் பிள்ளைக்கு வைத்திருக்கின்ற நீங்கள். 1. 2வது ஒரு பொண்ணு பிறந்திருக்கு அவருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா மனைவியோட ஞாபகமாக அண்ணான்னு ஒரு பேர் ஆரம்பிக்குது, சஞ்சனா. சஞ்சனா என்பது அவங்க அம்மா பேரோ அல்லது ஏதோ ஒரு பேர். சஞ்சனா என்பது ஒரு இந்து பேர், பவலோனோவா. அதுலேயும் ஆமாம், அதில் ரஷ்யன் பேர் அண்ணா சஞ்சனா பவலோனோவா. இது பெண்ணோட பேர். ஏன்னா உனக்கு பிறந்த பசங்களுக்கு வந்து நீ கிறிஸ்துவ பேரை வச்சுட்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டில் அந்த கிறிஸ்துவ மனைவி வச்சுக்கிட்டு அதுக்கு சினிமா துறையில் 1008 காரணங்கள் சொல்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கோயிங் டு தட், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டூப் டு தட் லெவல், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டூப் டு த லெவல் ஆஃப் பவன் கல்யாண். கீழ்த்தரமாக போய் நான் பேச முடியாது. நீ ஒரு துணை முதல்வர், உதயநிதி ஒரு துணை முதல்வர், உனக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது. நீ வந்து சினிமாவில் இருக்கிற காஸ்டியூம்லாம் கட்டி போட்டு காவி கலரை தூக்கி போட்டு வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு பேட்டி கொடுக்குற அளவுக்கு உனக்கு வந்து மண்டகணம் வந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல உனக்கு ஈக்குவலாக கான்ஸ்டியூஷன் பவரில் இருக்க ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காருன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஆந்திராவில் ஒன்று வளரிட்டு இருக்குன்னு சொல்லுவோம், கள்ளு குடித்த குரங்கு மாதிரி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து ஒரு மொழியாடலில் வந்து நாகரிகம் வேணும். நான் கூட இப்போ வந்து இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ம் சகோதரத்துவம் சகோதரத்தில் வந்து போயிட்டு இருக்கிற 2 மாநிலங்கள். ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்றைக்காவது பிரச்சனை இருக்கா? பாலாத்து தண்ணி பற்றி பிரச்சனை இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற திருப்பதி போகிறான், அங்கே இருக்கிற இன்றைக்கி திருவண்ணாமலையில் வந்து வழியிறான். பாதி சொத்துக்கு மேலே ஆந்திராக்காரங்க வாங்கி முடிச்சுட்டாங்க. திருவண்ணாமலை தூங்கிட்டு இருக்கு. திருவண்ணாமலையில் இருக்க பாதி சொத்து முடிஞ்சிடுச்சு, திருவண்ணாமலை தூங்கிட்டு இருக்கு. நாங்கள் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்கள் ஊர் தானே என்ன? எங்கள் ஊராக இருந்தால் இருக்கட்டும், பக்கத்து ஊர் திருக்கோயிலூர் நம்ம ஊர்னா திருவண்ணாமலை வந்து நமக்கு முழு ஹிஸ்ட்ரியும் தெரியும். திருப்பதி உண்டியில் கொட்டதில் பாதி காசு எங்கள் காசு. அதில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற மக்களை நாம் மதிக்கிறோம். ஆந்திர மக்கள் வந்து எல்லாரும் இப்படிலாம் கிடையாது. அவர்கள் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அன்பான மக்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி அதிகம் நிறைந்த மக்கள். அந்த மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விரோதத்தை உண்டு பண்ணுறதுக்கு தனிநபர் நீ யார்? உன் வேலையை பாரு. நீ சங்கி வேலை பார்த்தீங்கன்னா போய் பாரு. சந்திரபாபு நாயுடுக்கு பிரச்சனை ஜெகன்மோகன் ரெட்டிக்கு. அதனால் மாமனாருக்கு சொருவனை கத்தி வந்து என்றைக்கு இருந்தாலும் மோடிக்கு சொருவாருன்னு பார்த்தேன். ஆனால் அந்த கத்தி வந்து இங்கே பவன் கல்யாண் வடிவமாக சந்திரபாபு நாயுடு தான் பவன் கல்யாண்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உதயநிதி வந்து அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைய தேதி வரைக்கும் பின்வாங்கலை. எக்காலத்திலும் நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். சென்னை உயர்நீதிமன்றம் கூட அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது, அதே நேரத்தில் பார்த்து பேசணும்னு சொன்னிச்சு. அதை தாண்டி ஒன்றும் சொல்லலை. எங்கெல்லாம் தொடரப்பட்ட வழக்குகளில் வந்து ஒரே இடத்துல விசாரிக்கணும்னு உத்தரவு வாங்கி வச்சுட்டு இருக்காரு. நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறத பற்றி ஒரு துணை முதல்வர் வந்து பேசலாமா? முதல்ல சட்டப்படி தப்பு. பவன் கல்யாணம் எங்கேயா போய் டியூஷன் எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நெய்பரிங் ஸ்டேட்ஸுங்க. இங்கேருந்து இப்படி கிளம்புனா நெல்லூர், இங்கேருந்து இப்படி கிளம்புனா புத்தூர், இப்படி போனால் சித்தூர். இந்த உறவு முறைகளில் நெருக்கமாக இருக்கின்ற மக்களுடைய இணக்கத்தை கெடுப்பதை போல இதை போன்ற லூசுத்தனமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்னா மாநில உறவுகள் பாதிக்கப்படும். ஏன்னா இதே 56 இன்ச்சு மோடி தான்
ஆந்திராவில் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து சம்பந்தம் இல்லாமல் தமிழ்நாட்டு கோயிலெல்லாம் திருடுறாங்கன்னு பேசிட்டு போனார். பேசினாரா இல்லையா? தேர்தல் பிரச்சாரத்தில் பத்தி கொடுத்துற வேலையை மோடியே பண்ணார். ஆந்திரா, தெலுங்கானா எல்லா இடங்களையும் பேசினாரு. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கண்டிச்சிருக்கோம். தமிழ்நாட்டு கோயில்களை பற்றி மோடி பேசி நம்ம கண்டனத்தை போட்டிருக்கோம் அந்த டைமில். அப்படி இருக்கிற இடத்துல வந்து பவன் கல்யாண் போன்றவர்கள் ஏதோ வந்து உங்களுக்கு காற்றடிக்குது, எங்கேயோ போய் ஒட்டிகிட்டு இருக்க, அதை காப்பாற்றிக்கணும். உங்களுக்கு சந்திரபாபு நாயுடுவோட பிரச்சனைனா நீங்கள் டீல் பண்ணிக்கங்க. அதை தாண்டி அரசியலில் வளர்கிறதுக்கு ஓவராக வேஷம் போட்டு காமிச்சிங்கன்னா, பிறப்பால் நீங்கள் கூறிக்கொள்ளுகின்ற உங்கள் ஜாதியால், நீங்கள் பின்னால் போடுகின்ற உங்கள் பட்ட பெயரால் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஜாதி அடையாளம் இருக்கு பாருங்க, அதுவே ஒரு சூத்திர அடையாளம். வேதத்தின்படி நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, அந்த சூத்திர அடையாளத்திலிருந்து விலகி போனால் நீங்கள் நீசர்கள் என்று யாரால் அறியப்படுகிறீர்கள்? வர்ணாசிரமத்தால் அறியப்படுகிறீர்கள், சனாதனத்தால் அறிவிக்கப்படுகிறீர்கள். உங்களை நீசன்டுவான். சூத்திரனிலிருந்து விலகினால் நீசன். உங்களுடைய பிறப்பினுடைய அடிப்படையில் நீங்க போட்டிருக்கிற ஜாதி சர்டிபிகேட் அடிப்படையில் நீங்க சூத்திர, நீ என்ன சனாதனத்தை காப்பாற்ற போற? காலில் வைத்து மிதிக்கின்ற இடத்தில் காலில் பிறந்தவன் சூத்திரன் என்று சொல்லுகின்ற பட்டத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அடிமை சனாதன தர்மத்தை காப்பாற்றப் போகிறேன் என்று கடவுளுக்கு கால் கழுவ செல்வதன் மூலமாக கடவுளை தூய்மைப்படுத்துறதுக்கு இவர் யாரு? அப்ப கடவுளுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாதா? ஆகவே மிக கடுமையாக நாம் யோசிக்கணும்னு சொன்னு கேட்டீங்கன்னா, 2 மாநில மக்களுக்கு இடையே வந்து நீங்கள் வந்து வன்மத்தை விதைக்கக்கூடாது, வன்மத்தை வளர்க்கக்கூடாது. இது சகோதரத்துவம் நிறைந்த அருகில் இருக்கின்ற 2 மாநிலங்கள். ஆந்திரா மக்களாக இருந்தாலும் தெலுங்கானா மக்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மீது வன்மம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள். இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சிதைப்பதற்கு உண்டான வேலையை சகோதரன் பவன் கல்யாண் போன்றவர்கள் செய்யக்கூடாதுன்றதான் என்னுடைய செய்தி. விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி அவங்க பேசுகிற வீடியோ வெளியாக பற்றி கேட்குறப்ப அதை அந்த போர்வையை பயன்படுத்தி திருப்பி பழையபடி கொண்டாடுறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத விரிவாக சொன்னீங்க. பெரியார் எப்படி அவர் எதிர்த்து போராடினார், அதெல்லாம் வந்தது எல்லாம் சொன்னீங்க. அவர் காங்கிரஸ் கட்சியில் ஏன் வெளியில் வந்ததுக்கு காரணத்தையும் அதை சொன்னீங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சனாதனம், கவர்னர் மீண்டும் பேசுகிறாருன்னு சொல்லி அவருக்கும் ஒரு கண்டனம் தெரிவிச்சிங்க. துணை முதல்வராக இருக்கிற பவன் கல்யாண் சனாதனத்தை காப்பேன், உயிரை கொடுத்தாது காப்பேன் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இங்கேயும் வம்பெழுக்கிறாரு. 2 மாநிலத்துக்கும் உள்ள மக்களை ஒரு சுமூகமாக இருக்கிறத வந்து பிரிக்க பார்க்குறாரு. அவருக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாமையே பேசிகிட்டு இருக்கிறாரு. சனாதனம் பார்த்தா அவரே பாதிக்கப்படுவார் அப்படிலாம் விரிவாக சொன்னீங்க. இது அவருக்கு புரியுமா என்னன்னு தெரியல. புரிஞ்சா சரி, புரியலனா அவர் தலையில் அவர் பார்த்துக்கிட்டு சந்திரபாபு நாயுடு பார்த்துப்பாரு. கருத்துக்களை போகிறது நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.